வணக்கம். இப்போ வந்து VFD பைபாஸ் DOL சார்ட்டுக்கு வந்து வயரிங் டயக்ராம் பற்றி பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்து வந்து செலக்ட் சுவிட்சுக்கு வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. அதோட அவுட்புட்டுக்கு VFDயோட செலக்ட் சுவிட்சில் வந்து டைரெக்டாக வந்து A1 ரிலேவோட A1 கனெக்ட் பண்ணிடுங்க. A1 கனெக்ட் பண்ணிவிட்டு ரிலேவோட காமனுக்கு வந்து ஒரு டைரெக்டாக வந்து ஒரு இன்புட் பவர் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து ரிலேவோட NO இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து பைபாஸ் கான்டாக்டரோட NC கனெக்ட் பண்ணிட்டு NC இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து VFD கான்டாக்டருக்கு வந்து A1 கனெக்ட் பண்ணிருக்குங்க. VFD கான்டாக்டரோட A1 கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது இன்டர்லாக்கு. அதே மாதிரி பைபாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் சுவிட்சில் இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு ரிலேயோட 95 NC கனெக்ட் பண்ணிட்டு NC இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதோட அவுட்ல இருந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு NO வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு NO இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து VFD கான்டாக்டரோட NC கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதோட NC அவுட் எடுத்து வந்து கான்டாக்டர் A1 கனெக்ட் பண்ணிக்கோங்க. புஷ் பட்டன் போட்டிருக்கனால இந்த பைபாஸ் கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் வயர் பண்ணணும். அதை வந்து A1ஐயும் NOஐயும் லூப் பண்ணிக்கோங்க. NO இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து NC புஷ் பட்டன்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது VFDக்கு வந்து ரன் கமாண்ட் போயிடும். இவ்வளோதான் அதோட கனெக்ஷனு. ஓவர்லோடு ரிலே வந்து பைபாஸ்க்கு மட்டும்தான், VFDக்கு தேவையில்லை. ஏன்னா VFDயில் வந்து ப்ரோக்ராம்லேயே எல்லா ஃபங்க்ஷனும் இருக்கும். இப்போ வாங்க வயரிங் பண்ணி எப்படி ஒர்க்காதுன்னு பார்க்கலாம். வணக்கம். இப்போ வந்து VFD பைபாஸ் DOL சார்ட்டுக்கு வந்து கண்ட்ரோல் வயரிங் அண்ட் பவர் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு கான்டாக்டர் எடுத்திருக்கேன் பைபாஸ்க்காக, ஒரு ஓவர்லோடு ரிலே, ஒரு 230 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன். VFDக்கு வந்து ஒரு கான்டாக்டர் எடுத்திருக்கேன், ஒரு பிரேக்கர், ஒரு NO புஷ் பட்டனு, ஒரு NC புஷ் பட்டனு, ஒரு செலக்ட் சுவிட்ச் பைபாஸ் அண்டு VFDக்காக. இதை வச்சு கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கான்டாக்டருக்கும் ரிலேக்கும் பைபாஸ் கான்டாக்டருக்கும் ரிலேக்கும் VFD கான்டாக்டருக்கு வந்து நம்ம A2ல வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிலேல இருந்து A2 எடுத்துட்டு வந்து பைபாஸ் கான்டாக்டரோட A2ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரிலேவோட A2ஐ நான் லூப் பண்ணிட்டு VFD கான்டாக்டரோட A2ஐ நான் லூப் பண்ணிக்கிறேன். பைபாஸ் கான்டாக்டரோட A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து A2ல VFDயோட A2ல கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து நியூட்ரல் எடுத்து வந்து பிரேக்கர்ல வந்து அவுட்ல வந்து நான் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்து வந்து செலக்ட் சுவிட்சுக்கு வந்து நான் இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் சுவிட்சுக்கு வந்து நான் இன்புட்ல கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து செகண்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து நான் லூப் பண்ணிக்கிறேன். ஒரு பேஸை வந்து பிரேக்கர்ல இருந்து பேஸ் எடுத்து வந்து ரெண்டுல இருந்து ஒரு பேஸ் எடுத்து வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு அதை நான் ரெண்டையும் லூப் பண்ணிக்கிறேன். ஒன்று VFDக்கு, ஒன்று வந்து பைபாஸ்க்காக. இந்த ஆட்டோ இருக்கிறத வந்து நான் VFDக்கு யூஸ் பண்ண போறேன். ஹேண்ட் மோடை வந்து பைபாஸ்க்காக யூஸ் பண்ண போறேன்.
இப்போ வந்து பைபாஸ்க்கு வந்து வயரிங் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் ஹேண்ட் மோட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து செலக்ட் சுவிட்சியோட அவுட்ல இருந்து ஹேண்ட் மோட்ல இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து ஓவர்லோடு 95 NCல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓவர்லோடு 95 NCல நான் கனெக்ட் பண்ணிட்டு ஓவர்லோடு 96 NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஓவர்லோடு 96 NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NC புஷ் பட்டனுக்கு வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். NC புஷ் பட்டனுக்கு வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். NC புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NO புஷ் பட்டனுக்கு வந்து நான் இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து VFD கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிக்கிறேன். NCல கனெக்ட் பண்ணிட்டு NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து VFD கான்டாக்டரோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். பைபாஸ் கான்டாக்டரோட A1ஐயும் நான் A1ல வந்து நான் பைபாஸ் கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து பைபாஸ் கான்டாக்ட் வந்து ஹோல்டிங் பண்ணணும். அதுக்காக வந்து கான்டாக்டர் NOவையும் A1ஐயும் நான் லூப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக பைபாஸ் கான்டாக்டர் வந்து நம்ம புஷ் பட்டனில் ஆன் பண்ணும்போது இது வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக இந்த வயரிங்கு. A1ஐயும் NOவையும் நான் லூப் பண்ணிட்டேன். அடுத்ததா வந்து கான்டாக்டரோட பைபாஸ் கான்டாக்டரோட NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NC புஷ் பட்டனுக்கு வந்து NC புஷ் பட்டனோட இன்புட் அவுட்புட் இதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து கான்டாக்டரை வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பைபாஸ்க்கு வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததா வந்து VFDக்கு வந்து வயரிங் பண்ணணும். VFDக்கு வந்து செலக்ட் சுவிட்சில இருந்து ஒரு அவுட் எடுத்துக்கிறேன். VFDக்கு வந்து செலக்ட் சுவிட்சில இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிட்டு அடுத்ததா வந்து ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிருங்க. அடுத்ததா வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்து வந்து ரிலேக்கு வந்து காமன்ல ஒரு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரிலேல வந்து காமன்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக வந்து ரிலேயோட NOல இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து ரிலேல இருந்து NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து பைபாஸ் கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிக்கோங்க. பைபாஸ் கான்டாக்டரோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து பைபாஸ் கான்டாக்டர் NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து VFD கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்லாக் பண்ணிட்டு A1க்கு வரணும். இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பவர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பைபாஸ்ல ஆன் பண்ணிக்கிறேன். பைபாஸ் ஒர்க் ஆகுது. அடுத்ததா வந்து VFDல ஆன் பண்றேன். VFDல ஆன் பண்ணும்போது செலக்ட் சுவிட்சில் வந்து நம்ம டேரெக்டா வந்து A1க்கு பவர் போயிட்டு காயில் வந்து ஆன் ஆயிரும். ஆனால் வந்து VFDல வந்து நம்ம ரென் கமாண்ட் கொடுக்கணும். VFDல வந்து ரென் கமாண்ட் கொடுத்தா மட்டுமே கான்டாக்டருக்கு வந்து இன்புட்டுக்கு வந்து பவர் வரும். அது வந்து காமனும் NO வந்து VFDக்கு வந்து ரென் கமாண்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ செலக்ட் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே காயில் மட்டும் தான் ஒர்க் ஆகும், ஆனால் பவர் வராது. இங்கே VFDல வந்து காமனுக்கும் NOவுக்கும் வந்து ஒரு கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணால் மட்டுமே ஒரு 3 பேஸ் பவர் வந்து இங்கே கனெக்ட் ஆகும். இப்போ வந்து நான் டெஸ்டிங்காக ஒரு இன்புட் பவர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.